அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய பொழுதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்ணங்களை பற்றி தான் பார்க்க வரோம். அதாவது கர்ணம் என்பது அப்படின்னா திதியில் வரக்கூடிய பாதி, அதுதான் கர்ணம்னு சொல்லுவோம். ஒரு திதியில் 12 பாகைக்கு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாகை 6 பாகையை வரக்கூடியது ஒரு கர்ணம் வரும். அப்போ 12 பாகைக்குன்னா 2 கர்ணமாக வரும். இந்த மாதிரி பாதி வரை இருந்து கணக்கிடப்படுறது தான் வந்து நம்ம சொல்லக்கூடியது கர்ணம்னு சொல்கிறோம். இந்த கர்ணநாதன் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இந்த உங்கள் ஜோதிட உலகில் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திதி, நாள், யோகம், நட்சத்திரம், கரணம், நித்திய யோகம் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கியது ஒன்று தான் இந்த கர்ணநாதன். இந்த கர்ணநாதனை இயக்கும்போது நம்ம வாழ்வில் வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த கர்ணநாதனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 கர்ணங்கள் இருக்குது. பவகர்ணம், பாலவா கரணம், கௌரவ கரணம், தைத்துளா கரணம், வனிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி, சதுஸ்பாதம், நாகவா கரணம், கிம்ஸ்துகுலம் என்று சொல்லக்கூடிய 11 கரணங்கள் உண்டு. இந்த 11 கரணங்களில் எல்லாத்துக்குமே மிருகங்களை ஒன்றுக்கு தொடர்பு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கரணத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்திர நிலையான 4 கரணங்கள் இருக்கும். 11 கரணங்களில் 7 கரணங்கள் சரகரணங்களாகவும் 4 கரணங்கள் சிரகரணங்களாகவும் இருக்கும். இந்த 11 கரணங்கள் அதில் 5 கரணங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க சுபத்தன்மையோட கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையோட பவம் கரணம், பாலவா கரணம், கௌரவ கரணம், தைத்துளை, கரசி ஆகிய 5 கரணங்களும் பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையுடன் இருக்கும். வனிசை, சதுஸ்பாதம் 2 கரணங்களும் மத்திய சுபத்தன்மை கொண்டது. பத்திரை, இது பத்திரை கரணம்னு சொல்லுவாங்க, வெஸ்டின்னு சொல்லுவாங்க. சகுனி, நாகவம், கிம்ஸ்துகுலம் ஆகிய 4 கரணங்களும் அசுபதன்மை கொண்டது. இப்போ அப்படின்னு அசுபதன்மை கொஞ்சம் பாபத்தன்மை கொண்டக்கூடிய கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 11 கரணங்களில் ஜனிக்கும் மனிதர்களை அந்தந்த பறவைகள், விலங்குகள், குணாசி உள்பட்டு அந்த கிரகங்கள் எப்படி நம்மளை ஆக்கிரமிக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கர்ணத்தை வச்சு நம்ம எதற்காக பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஜாதகத்தோட குணநலங்கள் எப்படி இருக்கும், அவரோட என்ன குணாசியாக இருப்பாருங்கிற விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரி பொருத்தம் பார்க்கும்போது அந்த தாம்பத்திய உறவுகளுக்கு இந்த மாதிரி மிருகங்களை சேர்க்கும்போது, இந்த இனக்கொண்ட மிருகங்களை அவங்க கூட சேர்க்கும்போது என்ன மாதிரி அவங்களோட தாம்பத்தியம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கரணங்களை பயன்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறோம். பார்த்திங்கன்னா கோழி, காகம் இதெல்லாம் சொல்லப்படுறது பறவைகள் இனம். இது பார்த்திங்கன்னா சிற்றுண்ணுடைய ஒரு விலங்கு. அப்படி இந்த கர்ணத்தில் பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எதுவுமே ஜோடி சேர்க்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட், ஒரு நிமிஷம் அப்படின்னு தாண்டதே பெரிய விஷயம். இந்த மாதிரி அவங்களோட தாம்பத்திய உறவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டாமேஜில் அப்படின்னா இப்படி மற்ற பன்றி, சிங்கம், புலி, யானை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீடித்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திருமண பாக்கியத்தை பார்க்கும்போது சில உறவுகளை பார்த்திங்கன்னா தாம்பத்திய குறைபாடுகள் வருது, தாம்பத்திய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை வருது. இதெல்லாமே இந்த கர்ணத்தையும் நம்ம பார்த்து சேர்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும்னா கண்டிப்பாக நல்ல விஷயம். இந்த திருமணத்தில் 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு இல்லாமல் இந்த கர்ணநாதனோட பொருத்தத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய ஏற்படுற பிரச்சனைகள் இருக்கோம்னா இருக்காது. கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த திருமணம் முறிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை சொல்லலாம் இந்த சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பல்வேறு இந்த இடர்பாடுகள் இருக்கும் இல்லையா இந்த தாம்பத்தியத்தில், அதெல்லாமே நீக்கலாம்னா கண்டிப்பாக நீக்கலாம். அதனால் அவங்களுக்கு ஒரு நீடித்த ஒரு தன்மை கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு கர்ணத்தை பற்றி பார்க்குறோம். பவகர்ணத்துக்கு விலங்கு பார்த்திங்கன்னா சிங்கம். அப்போ சிம்ம வீடு நல்லதை செய்யுமானா நல்லா செய்யும். பவகர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு எதையுமே பழசை மறக்க மாட்டாங்க. இவர்கள் கடந்து வந்த பாதையில் நினச்சி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா அரசியலில் ஈடுபாடு கண்டிப்பாக உடையவர்களாக இருப்பாங்க. ஒரு போட்டி இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பண்பு இருந்தாலும் சரி, அதில் அதிகம் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் தலையில் அடிப்படக்கூடாது, பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு வழிவகுக்க கொடுக்குமா கண்டிப்பாக இருப்பாங்க. உறவினர்களுக்கு இவருக்கு நல்லது செய்தாலும் இவருக்கு கெட்ட பேர் வரும். ஒரு சமூகத்தில் சமுதாயத்தில் நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்ய போகிறாருன்னா நல்லதே செய்தாலும் கெட்ட பேர் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பவகர்ணத்தில் உங்களுக்கு இருக்கும். இவருக்கு கால் பலமாக நல்லா இருக்கும். இவங்களோட ரூபம் பார்த்திங்கன்னா சிங்கத்தின் ரூபம் வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பு. அப்போ சிங்க ரூபம்னு சொல்லப்படுறது யாருன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பும். சிங்க வாகனத்தின் மேல் அம்மன் ஏறி வருவாள் இல்லையா, அந்த அம்மனை சிம்ம வாகினின்னு சொல்லக்கூடிய அம்மன்களை வழிபாடு செய்வது சமயபுரம் மாரியம்மன், வெக்காளி அம்மன், உக்கிரகாளி அம்மன், இந்த மாதிரி அம்மன்களை வழிபாடு செய்வது சிறப்பு.
அந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும், கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு மனநிலை வந்து சரியான மனநிலை இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதுமாதிரி இவங்க வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன், முகாம்பி கோயில், திருநள்ளாறு சென்று வழிபடுவது, சமயபுரம் மாரியம்மன் கோயில் வழிபாடு செய்கிறது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் சிறப்பாக உண்டு. பண்ணாரி அம்மன் வழிபாடு, காளி வழிபாடு, ஈரோடு சந்திரகாளி வழிபாடு, மேச்சேரி அம்மன் வழிபாடு, இதெல்லாமே வந்து நல்லா வழிபாடு செய்யலாமா, கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம், சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி அந்த சிம்ம வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட வழிபாடும் செய்வதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு சனி இருந்தாருன்னா திருநள்ளாறு சென்று வழிபாடு இருந்தால் நான் 51 காளி வழிபாடு செய்வது சிறப்பு கொடுக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா பாலவா கரணம். பாலவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விலங்கு பார்த்தீங்கன்னா புளியை குறிக்கக்கூடியது. அது புலியோட குணங்கள் என்ன அப்படின்னா பொதுவாகவே அந்த விலங்கு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விலங்கும் தன்னை எப்படி வச்சுக்குது, என்ன மாதிரி செயல்பாடு இருக்குது, அதை தான் நம்ம மனிதன்ட்ட சொல்கிறோம். அப்போ புலி அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாலவாகரணத்துக்கு புலி சொல்கிறோம். அப்போ புலிங்கிறது பார்த்திங்கன்னா என்னோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பதுங்கி பாயும் இல்லையா, அதுதான் வந்து இந்த குணம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எதிரி வந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கு இருந்தாப்புல சூழ்நிலைக்கு இருந்தாப்புல தன்னை பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு இருந்தாப்புல அந்த முரண்பட்ட கருத்துக்களுக்கு வந்து அவங்க கருத்துக்களை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு அவனோட குணாதிசயம் புலியின் குணாதிசயங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுமாதிரி இவங்க அதிகம் ஆசைப்படுவாங்க, சேமிப்பு. இப்போ புளி என்ன பண்ணணும், ஒரு உணவை அடித்து கொண்டு மரத்தில் வச்சு சாப்பிடும். பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பாருங்கள், புளி ஒரு விலங்கு அடிக்குதுன்னா அடித்து கொண்டு போய் என்ன பண்ணுவோம்னா மரத்தில் வச்சு சாப்பிடுவோம். அந்த படத்தை பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு படங்களில் பார்த்துருப்பீங்க, இல்லை ஜூவில் போய் பார்த்துருப்பீங்க. நிறைய தான் இப்போ தான் கிளிப்ஸ்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா சேமிப்பு குணம் இருக்குது. அந்த மாதிரி பாலவாகரணத்தில் சேமிப்பு குணம் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற வைராக்கியம் உங்கள்கிட்ட இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். பிரபலமாக இருப்பார்கள். தன்னை எடுத்த முத்திரை பதிக்கணும். தான் எடுத்த வேலையை வந்து எப்படி புலி வேகமாக ஓடி ஆழ்ந்த அறிவு கரெக்டாக பதுங்கி பாயும். புலியோட குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்க்குறேன். புலி அந்த குரங்கை எப்படி பிடிச்சி சாப்பிடும் அப்படின்னா அந்த கரெக்டாக பதுங்கி தன்னோட வசமான இடத்துக்கு கொண்டு போய் அந்த குரங்கை அந்த ஏற்கனவே வந்ததுன்னா அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 புலி பதுங்கி இருக்காங்க புதருக்குள்ளே. கரெக்டாக புதருக்குள்ளே போனோன்னா 4 பக்கம் வளைச்சி அந்த குரங்கை அடித்து சாப்பிடுது. அப்போ எப்படி கரெக்டாக தந்திரம், அந்த சூழ்ச்சி, ஆழ்ந்த அறிவு இந்த இடத்துல வந்து எடுத்துக்குது. அந்த மாதிரி தான் இந்த பாலவாகரணத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி அரசாங்க ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். படிப்பு உங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஞானம் நல்லாயிருக்கும். சீக்கிரமே பார்வை குறைபாடு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு மட்டும் இருக்கும் உங்களுக்கு. மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மாரி இவர்களுக்கு வந்து ராகு நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா ராகு சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா செய்யும்போது நல்லாயிருக்கும். ஆனால் தீய பழக்க வழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ராகு சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்க செய்யும்போது நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவங்க வழிபாடுக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற தெய்வம், எல்லை தெய்வம்னு சொல்லக்கூடிய ஐயனார், கருப்பு தெய்வங்கள், இதுமாதிரி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக கொடுக்கும். புற்றுள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணது, திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு, பாம்பு தலை உள்ள பாம்புலம்மன் சொல்லக்கூடிய பாம்பு தலை உள்ள தெய்வங்களை வழிபாடு, பெண் தெய்வங்களில் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா ராகுபவன் ராமேஸ்வரன் ராகுபவன் சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரன் சென்று வழிபாடு செய்வது, ராகு காலத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இது மாதிரி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கௌளவ கர்ணம். அதனோட விலங்கு பார்த்தீங்கன்னா பன்றி. கௌளவ கர்ணம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா பன்றிக்கு அறிவாளிகள்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை தோண்டி துருவி எடுத்துருவாங்க. அப்போ அந்த பன்றி என்ன பண்ணும் அப்படின்னா பூமியை நல்லா தோண்டும். அதுமாதிரி கௌளவ நீங்கள் போர் போகிறீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கும். போர் போடுறதுக்கு நல்ல ஒரு அருமையான விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான நாள். அது துருவி எடுத்துருவாங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை முழுசாக அதை கேட்காம அவங்க வந்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி குணம் இருக்கிறது எல்லாமே கௌளவ கர்ணத்தில் பிறந்தவங்க தான். மண் சம்மந்தப்பட்ட விவசாயம், வீடு சம்மந்தப்பட்டது, மண் சம்மந்தப்பட்ட விவசாயம் தொழில் சார்ந்த செய்கிறாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐயாக துருவி விசாரணை செய்யறதுல வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்கும். அரசாங்க பதவியில் இருப்பாங்க. இயற்கையாகவே இவருக்கு அறிவு இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாமே இருக்குமானா கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. முன் வகையை விட பின் வயதில் நல்ல யோகத்தாகங்கள் நல்லா இருக்குது. ஆடை விரும்பிகளாக இருப்பாங்க. சொத்துக்கள்லாம் நல்லா அமையும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பல சொத்து வாங்கக்கூடிய யோகம். ஆனால் 40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல யோக பாகத்தை கூட வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட மன வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா
பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து விடுவாங்க. ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. குழந்தைகளுடைய சின்ன சின்ன பிரச்சனை மட்டும் இருக்கும். ஆனால் உணவு சாப்பிட்றதுல உங்கள்கிட்ட திருப்தி இருக்காது. எந்த உணவை சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா அதில் திருப்தி இருக்குன்னா திருப்தி இருக்காது. இயற்கை விரும்பிகளாகவே இருக்குது. இயற்கை சார்ந்த உணவுகளை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்காகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். வயதானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் இவங்கள்ட்ட உதவி செய்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இவங்களுக்கு வழிபாடு பண்ணுறக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னக்கூடாது அப்படின்னா பத்மநாப சுவாமி, திருவனந்தபுரத்தில் இருக்க பத்மநாப சாமி வழிபாடு செய்து கொள்ளலாம். சீவாஞ்சியம் கும்பகோணத்தில் சீவாஞ்சியத்தை வழிபாடு சொல்லலாம். வாராகி வழிபாடு செய்து கொள்ள சிறப்பு கொடுக்கும். அதேமாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தவங்கன்னா திருப்பஞ்சலியில் இருக்கிற யமராஜா வழிபாடு பண்ணுறது சிறப்பாக கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிபாடு சென்றது சிறப்பாக கோவிலாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தை துலா கர்ணம், இதோட விலங்கு பார்த்தீங்கன்னா கழுதை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான உங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு எப்போ துன்பத்தை கொடுக்கலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ள வந்து கஷ்ட நஷ்டங்களை அணியக்கூடியவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு ராஜான்னு சொல்லுவாங்க, தர்மதுரையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊர் கஷ்டங்களை எல்லாம் தாங்களே தூக்கி போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதுலேயுமே வேகமாக இருப்பாங்க. விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் வந்து ஆர்வம் இருக்கும். போலீஸ் வேலை உங்களுக்கு நன்மை தரணும், நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலைகள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு செக்யூரிட்டி வேலை, டீ கடையில் டீ மாஸ்டரு, உணவு சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் நிறைய பேர் நின்றுட்டு தான் வேலை செய்யணும். இந்த மாதிரி துறைகளில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் சொகுசாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா துலா ரிஷப வீடுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப யோகமான இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடியது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க தாயார் ரெங்கன் ஆச்சியாரை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ஆனால் ரெங்கன் ஆச்சியாருக்கும் மல்லிகைப்பூ கொடுத்து சாத்தி அதை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டை முனிவர்னு சொல்லிட்டு தாயார் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கும், பிருந்தாவனத்தில் இருக்கும். அங்கே போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அது மாதிரி காமாட்சி அம்மன் வழிபாடு, அதாவது நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், அலங்கார பிரிய உள்ள தெய்வங்களை, பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்புனா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கரசை கரணம். இதனோட அதிபதி பார்த்திங்கன்னா கரசை கரணம். இந்த கரசை கரணத்துக்கு விலங்கு பார்த்திங்கன்னா யானை பகவான். இந்த கரசை கரணத்திற்கு பார்த்திங்கன்னா அதிபதி பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கரசை கரணத்தில் பார்த்திங்கன்னா அதிக ஞாபகத்திறன். அது யானைக்கு பார்த்திங்கன்னா நிறையா அதோட ஒரு டைம் அந்த யானை பாகன்ட்டு எப்படி பழகிருச்சோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே கேட்டு நடக்கும். அதனால் ஞாபக சக்தி நிறையா இருக்கும், புத்திசாலி இருக்கும், எதையுமே சாதிக்கக்கூடியவர்கள் இருக்கும், உடல் வலிமை அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு வந்து குறைவான உழைப்பு அதிக வருமானம் செய்யக்கூடியவர்களாகவே இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. வாக்கால் தொழில் செய்பவர்கள், பேசிய தொழில் செய்பவர்கள். அப்போ ஆசிரியர், டீச்சர் ரெண்டும் ஒன்று தான். ஆசிரியர் டீச்சர் ஒன்று தான். ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க, சட்டம் பேசி பிழைக்கிறாங்க இல்லையா, வைக்கல், இந்த மாதிரி துறைகள்லாம் இவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. புத்தி கூர்மையாக இருக்காங்க. ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அதை செய்யாமல் முடிக்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் கணிப்பொறி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நிறுவனங்களில் வேலை செய்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னா சிறப்பு. உணவு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. நான் ரொம்ப மென்று சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சிறு வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பார்க்குறேன்னா அதை ஆசைப்பட்டு அடைஞ்சு தீரக்கூடிய இருக்கும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னா சண்டித்தனம் பண்ணுறோம். யானை எப்படி மதம் பிடிச்ச யானை எப்படி ஓடுது, அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோபத்தை வந்துருச்சு அப்படின்னா ஒரு தோசமாக ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மீது பிரியமுடையவங்களாக இருக்கும். திடீர் முடிவு எடுப்பாங்க. அந்த மனைவிக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். இவர்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினால் துன்பங்கள் அதிகம் வந்து சேரும். முதல் சொத்து அழியும், ரெண்டாவது சொத்து உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. இவங்களை பார்த்தீங்கன்னா சந்திரனோட வழிபாடுகளுக்கு சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கட்கிழமை சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது, அம்பாளுக்கு சாலாபிஷேகம் செய்வது சிறப்பு. இயலாதவர்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறது, குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்கறது, இயலாதவர்களுக்கு உணவு தானங்கள் செய்வது சிறப்பு. அன்னபூர்ணி வழிபாடு சிறந்தது சிறப்பு. பவுனீஸ்வரி வழிபாடு சிறப்பு. கேதுபான நம்ம கற்பகப்பட்டி விநாயகரை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. மீனாட்சி வழிபாடு சிறப்பு. காமாட்சி வழிபாடு, இது மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குமா சிறப்படும். அதை விட மிக சிறந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாயிரம் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வனிசை கரணம். இது வனிசை கரணம் அப்படின்னு சொன்னால் நம்ம விலங்கு பார்த்திங்கன்னா எருது. இந்த வனிசை கரணத்திற்கு காளை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட பார்த்திங்கன்னா அது வந்து நந்தி தேவர் அப்படிங்கிறத
சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி இருக்கார் இல்லையா, அவரோட வழிபாடு பண்ணது. இவர்கள் பார்த்தீங்கன்னா சைலண்ட் கில்லர். எதையுமே ஒரு வேலையை வந்து சைலண்டாக வேலையை முடிப்பாங்க. அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க, சாதுவாக இருப்பாங்க, சாத்வீகமாக இருப்பாங்க. எதிலும் ஒரு தலைமை பதவி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அரசாங்க தொடர்புகள்லாம் இருக்கணும். மன வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எதுலையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய சிலர் இருக்கும். சிவன் வழிபாடுகள் செய்வதில் ரொம்ப பத்திமானாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு வேலை பிடிச்சி செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடத்த விட்டு அடிக்கடி வேலையை மாற்றவே மாட்டாங்க. அந்த இடம் கஷ்டமாக நஷ்டமாக அந்த இடத்துல வேலையை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்கள்ட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் எது செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அவங்களுக்கு வந்து பிரச்சனை கண் பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி கண்ணாடி போடக்கூடிய இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு எதையுமே ஒரு தடவைக்கு 2 முறை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. இவருக்கு பொய் பெயருக்கு பின்னால் எப்போதுமே தெரியக்கூடிய குடும்பம் இருக்கும். இவர் பேரை சொன்னால் அந்த ஊரில் தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கும். இவர்களுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடங்க மாட்டாங்க. திமிர்தனம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அது இருக்கும், நிறையா இருக்கும். எந்த அளவுக்கு சாதகம் இருப்பாங்க அந்த அளவுக்கு கோபதாபங்களுக்கும் திமிரு பிடிச்சி கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து மிக சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொன்னால் திருமூலப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் நந்தீஸ்வரர் வழிபாடு செய்வது. திருச்சி, அதாவது திருமூலப்பாடி, திருச்சி பக்கத்தில் அரியலூர் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் தான் திருமூலப்பாடி. அங்கே இருக்கிற நந்தி பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. பழனியில் இருக்கிற முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது. தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா தந்தையோட ஆசீர்வாதம் வாங்க, தந்தையோட அனுசரணை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட அமைப்பு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தந்தை இல்லாதவர்களுக்கு, இப்போ தந்தை இல்லைன்னா யார்கிட்ட ஆசீர்வாதங்கிறது அப்படின்னா வயதில் மூத்தவர் இருப்பாங்களா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்குறது, செப்பல் தானம் கொடுக்குறது, இதெல்லாமே செய்யணும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி தருமா, கண்டிப்பாக வெற்றி தரும். இதெல்லாமே ஒரு சிறப்பு பரிகாரமாக தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரை கரணம். இந்த பத்திரை கரணனோட அதிபதி பார்த்தீங்கன்னா முருகன் தான். திருச்செந்தூர் முருகனே சொல்லக்கூடியது. இது என்னோட வாகனம் பார்த்தீங்கன்னா கோழி, சேவல்னு சொல்லக்கூடியது. ஆனால் சேவல் எப்படி வேணும், விடிய காலமே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு விடிய காலம் பழக்கம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருது. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உடனே நிற்க மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடியது, சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுவாங்க. மற்றவர்களை வந்து என்ன நினைச்சாலும் சரியாக பேசி கொண்டு இருப்பாங்கன்னா சரியாக பேசுமா, அவங்க சொல்கிறதெல்லாம் கவனிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். இந்த கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதிக புத்திசாலி, அதிகம் வாகன யோகங்கள் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வச்சுருப்பாங்க. 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லக்கூடிய சைக்கிள் இருந்தால் 2 சைக்கிள் இருக்கும், வண்டி இருந்தால் பைக் இருந்தால் 3 பைக் வச்சுருப்பாங்க, கார் இருந்தால் 4 கார் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாகன யோகங்கள் இருக்கும். அதுமாதிரி உங்கள் குடும்பத்தில் வந்து காதல் திருமணம் செஞ்சவங்க இருப்பாங்க. அதேமாதிரி 2 திருமணம் செஞ்சவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. ஒன்று இவரோட ஜாதகரோட தாய் வழி, தந்தை வழி இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா மனைவி வழியில் கூட சில நேரத்தில் 2 திருமணம் முடித்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும். இந்த சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயதுக்கு மேலே நல்லா யோக பாகத்தை கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு மேலே நல்லா ஒரு செட்டில் ஆகிடுவாங்க, இதாகிடுவாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருமணம்லாம் நல்லா சுபமாக முடிஞ்சிடும். ஆனால் கனவு மனைக்குள்ள ஒரு கருத்து மோதல் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். இதனால் சில சங்கடங்களை இருப்பாங்க. கூட்டாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, பட் அதே இவங்களே எதிரியாக மாறிடுவாங்க. அதுமாதிரி இவங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது, அதில் கவனமாக இருக்கணும். உப தொழில் 2வது தொழிலிருந்து எப்போதுமே இவங்க வச்சுக்கணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செருப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இல்லை அப்படின்னா செருப்பு காணாமல் போயிடும். அதுமாதிரி பசி தாங்க மாட்டாங்க. இவங்களுக்கு தண்டனை கொடுத்து சாப்பிடாமல் இருந்தான்னு சொன்னால் கூட சாப்பிடாமல் இருப்பாங்க. கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதக அமைப்புடையவர்கள். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கேது தசை, கேது புத்திலாம் நல்லா வேலை செய்யுமா, இவங்களுக்கு நல்லா கேது தசை நல்லா வேலை செய்யும். அதேமாதிரி இவங்க யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகனை வழிபாடு பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் இருக்க பதஞ்சலி முனிவரை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதுமாதிரி திருச்செந்தூரில் இருக்க மூவர் சன்னதிகளோட முனிவர்கள், அதாவது மூவர் சன்னியாசிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்தை அப்படி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பும். விநாயகர் எளிமையான வழிபாடு உங்களுக்கு விநாயகரை தான். விநாயகர் வழிபாடு பண்ணுறது முருகப்பெருமான கையில் வச்சுக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அந்த சேவல் சின்னங்களை கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா சேவல் சின்னங்களை நம்மளுக்கு பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்கணும். கண்டிப்பாக வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சகுனி. இதுக்கு கர்ணநாதன் பார்த்தீங்கன்னா இது சகுனி கர்ணம். சகுனிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். இதுக்கு விலங்கு பார்த்தீங்கன்னா காகம். இது காகம்னு சொல்லிட்டாவே புத்தி கூர்மை உடைய காகம்.
இவங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்குன்னா, அந்த சகோதரர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தந்தையின் தொழில் கொஞ்சம் சிலருக்கு வந்து தான் அப்பா செய்கிற வேலையை இவர் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பேச்ச புகழ் பெறக்கூடியவர்கள் இவங்க சொன்னாங்கன்னா மற்றவங்க கேட்பாங்கன்னா கேட்பாங்க. இவங்க பேச்சு மட்டும் வந்தாங்கன்னா கேட்கக்கூடிய சூழல் இருக்கும். அதுமாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இருக்கும். கூட்டு வாழ்க்கை சேர்ந்து வாழ்வதற்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜோதிடம் நல்லா வருமா? ஜோதிடம் நல்லா வரும். ஆசிரியர் டெக்னிக் சம்மந்தப்பட்ட நூல் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காலைல விடிய காலத்தில் வெள்ளனை எழுந்திரிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சகுனி காரணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க எழுந்திரிச்சுவாங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். அமானுஷ்ய சக்திகளை உணரக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். அதுமாதிரி உங்கள்கிட்ட குடும்பத்தில் பிறந்த மூதேவிகள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும்னா சிறப்பாக கொடுக்கும். இட சம்மந்தப்பட்ட யோகா நாளாக இருக்கும். தன்னை எப்போதுமே தன்னையும் தன்னை சுற்றி இருக்கவங்க சுத்தமாக வச்சுக்குவாங்க. அழுக்கு இருக்காது, சுகம் வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சனி திசை சனி புத்தி உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்குமாலும் நல்ல யோகத்தை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் திருநள்ளாறு இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு, குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு பண்ணுவது எல்லாமே சிறப்பாக கொடுக்குமா சிறப்பாக கொடுக்கும். அது மாதிரி சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சிறப்பாக கொடுக்குமா சனி சிறப்பாக கொடுக்கும். சனி பகவானுக்கு அது மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனி சன்னதி இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு சென்று வழிபாடு பண்ணுறதும் சிறப்பான கண்டிப்பாக சிறப்பு. அதுமாதிரி நீலலிங்கம் திருவாரூரில் இருக்கக்கூடிய நீலலிங்கங்களோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்புடைய இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதுஸ்பாத கர்ணம். சதுஸ்பாத கர்ணம் அது பார்த்திங்கன்னா பைரவர் இருக்க அதிபதி விலங்கு பார்த்திங்கன்னா நாய். நல்ல வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஓடிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து இவங்களுக்கு தான் சேரும். நன்றாக ஓடக்கூடியவர்கள், நல்ல எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா விசுவாசியாக இருக்கக்கூடியவர்கள், அன்பு பாசம்லாம் அடிப்பணியக்கூடியவர்கள், எல்லாத்துக்கும் அன்பு கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் இடத்துல ரொம்ப விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. கணக்கில் சிறப்பாக, வண்டி வாகனம் எல்லாம் யோகம் உண்டு. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எதை செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். சீருடை சார்ந்த தொழில் செய்தாலும் சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இவங்க. அதே மாதிரி போலீஸ் சம்மந்தப்பட்ட தொழில், மோப்ப நாய் போலீஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஏன் போலீஸை சொல்கிறோம் அப்படின்னா, நாய் என்ன பண்ணோம் அப்படின்னா மோப்ப பிடிக்க சக்தி ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஒரு துப்பு துளங்கக்கூடிய தொகுதி துப்புரவாளர், அதாவது ஒரு சிபிசிஐடின்னு சொல்லக்கூடியவங்க, போலீஸு, காவல்துறை, இராணுவம், இதெல்லாம் சீர பணிகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக. அதுமாதிரி உங்களுக்கு காரமான உணவு ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒய்ஃப்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தீய பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களை வந்து குற்றம் கண்டுபிடிப்பதில் வந்து இவங்களை மாதிரி ஒரு கில்லாடி யாருமே கிடையாது. அது எப்படியோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கும். இவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல யானை படங்களை வச்சுக்கிறதுல தான் சிறப்பாக இருக்கணும், நல்லா சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு வந்து எளிய வழிபாடு அப்படின்னா ஐயாறுநாமையோட பைரவர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ஆனால் பைரவர் வழிபாடு பண்ணது அந்தி நேரத்தில் தான் வழிபாடு பண்ணணும். 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமான பிறகு வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பு பைரவர் வழிபாடை பொறுத்த வரைக்கும். குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். குருமார்களின் எந்தனை செய்யக்கூடாது. தந்தை, தாய் மற்றும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் 3 பேருமே குருமார்கள் தான். அதை என்னை பொறுத்த வரைக்கும் முதல் குருமார்கள்னு சொல்லக்கூடியது தனக்கு தாயை சொல்லிக் கொடுத்த தாய் யார், தந்தை யார், சகோதரன் யார், உற்றார் உறவினர்கள் யார், நமக்கு சில அடிப்படை அறிவுகளை கற்றுக் கொடுத்தது தாய் தான். அப்போ தாயிடம் எப்போதுமே இவங்க வந்து நிந்தனை செய்யாமல் இருப்பதே ரொம்ப சிறப்பு. அதுமாதிரி பைரவர்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவு அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாய் வளர்க்கலாம் சிறப்பு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாகவா கர்ணம். இது பாம்பு, நாகராஜன்னு சொல்லக்கூடியது. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நாக்கு பிளவுபட்டிருக்கும். அதுமாதிரி இவங்களுக்கு வந்து ரெட்டை குணம் இருக்கும். ரெட்டை பேச்சு பேசுவாங்க. இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்புறம் ஒன்று பேசுவாங்க. வஞ்சகம் என்ன இருக்கும் எப்போதுமே மனசில் பார்த்திங்கன்னா வஞ்சகம் என்ன இருக்கும். பொருளாதார நோக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பேச்சில் ஒன்று இருக்கும், செயல் ஒன்று இருக்கும். அப்படின்ற அமைப்பு இருக்கும். உறவில் இருந்து சீட்டு பிடிக்கிறது, எல்ஐசி பிடிப்பது, இன்சூரன்ஸ் பிடிப்பது, இது எல்லாமே இவங்க கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இவங்க ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கம் மாற்றங்கள் அடிக்கடி பற்றினா தான் பிடிக்கும். அசைவ உணவுகள் ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. தீய பழக்க வழக்கம் கண்டிப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட. உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக 2 திருமணம் முடித்தவர்கள், இல்லைன்னா காதல் திருமணம் முடித்தவர்கள், மதம் மாறி திருமணம் செய்தவர்கள், ஜாதி மாறி திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம உடல் சம்மந்தப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா வெண் புள்ளி, சொரியாசிஸ், அம்மை நோய், தழும்பு,
பல் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பரிகாரம் செய்வது ரொம்ப 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 சிறப்பு. பாம்புள்ள தெய்வங்களோட வழிபாடு பண்ணுறது சிறப்புனா சிறப்பு. காளகஸ்தி சென்று வழிபாடு பண்ணுறது, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புப்புறம் இது எல்லாமே பள்ளிகொண்ட ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறது, பள்ளிகொண்ட ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபாடு பண்ணுறது எல்லாமே சிறப்பான சிறப்பு. இந்த மாதிரி புற்றுள்ள கோயில்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான சிறப்பு. ஏன்னா எளிமையான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னா கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிம்ஸ் திருத்தம். இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட விலங்கு பார்த்திங்கன்னா புழு. இது புதன் பகவானுக்கு உட்பட்டது. இது அதிக ஆசைப்படக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிற்றின்ப ஆசையுடையவர்கள்னு சொல்லலாம். சீக்கிரமாக திருமணம் ஆக வேண்டியிருப்பவர்கள், ஆனால் தடை தாமதம் ஏற்பட்டு லேட்டாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இடம் வாங்குவதற்கு அதிகம் விருப்பப்படுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. நிபுணத்துவத்தில் இருப்பாங்க. பிஹெச்டி, எம்ஃபில் பட்டம் கண்டிப்பாக அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்படியே அவங்க படிக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாக இவங்க புதிய கண்டுபிடிப்பு பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். இவங்களுக்கு என்ன கிறிஸ்தவர்களான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் இருந்தாங்க அப்படின்னா, இடம் மாறி இருந்தாங்க அப்படின்னா நல்லா உயர்நிலைக்கு வந்துடுவாங்க. பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் சின்ன வயசில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் நிறைய தொந்தரவு குழந்தை அந்த பிறந்து வளர்ந்து வர வரைக்கும் ஒரு 10 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட நோய்கள் வயிற்றுப்போக்கு வருது, காய்ச்சல் வருது, தலைவலி வருது, தண்ணியில் கண்டம் வருது, நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது. இதெல்லாம் நிறைய சந்திச்சுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 1 வயதுலேருந்து ஒரு 7 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய போராட்டங்கள் சந்திச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து அரசாங்க உயர்வுலாம் நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கும். பெண் குழந்தை இருந்தது அப்படின்னா பெண் குழந்தைனால ஒரு பிரச்சனை இருந்து ஒரு சிறப்பாக இருக்காது. இல்லைன்னா மாமனார் உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்தது. புதன் புத்தி உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மதுரை மீனாட்சி வழிபாடு பண்ணுறது, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுறது, குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுறது, திருப்பதி ஏழுமலையான வழிபாடு பண்ணுறது, நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் வழிபாடு பண்ணாலும் இவங்களுக்கு சிறப்பு. இது எல்லாமே இந்த ஒவ்வொரு கர்மத்திற்கும் வளர்ந்தவரோட இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு உங்கள் ஜாதக நோட்டில் பாருங்கள். உங்களுக்கு என்ன கர்ணநாதன்றது வந்திருக்குங்கிறது உங்கள் நோட்லேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து எந்தெந்த கர்ணத்துக்கு இருக்குது, அந்த கர்ணத்திற்கான தகுந்தமான கோயில்களை வழிபாடு பண்ணுறது இது எல்லாமே கண்டிப்பாக சிறப்பை கொடுக்கும். அது மாதிரி தூபங்கள், அந்த தெய்வங்களுக்கான தூபங்கள், ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இதெல்லாமே பயன்படுத்துறது. இல்லை அந்த இப்போ உதாரணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கௌரவ காரணத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன், அதோட மிருகம் பார்த்திங்கன்னா பண்டின்னு சொல்லிட்டோம். அது தேவதை பார்த்திங்கன்னா மித்திரன். அதுக்கு மலர் பார்த்திங்கன்னா மகிழம்பூ, ஆகாரம் பணியாரம், பூசுவது குங்குமம், ஆபரணம் வெள்ளி, தூபம் வில்வ பொடி, வஸ்திரம் கண்டாங்கி, பாத்திரம் சொம்பு. அப்போ நம்ம அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சொம்பு பாத்திரம் கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இல்லை வில்வ பொடியில் நம்ம வீட்டில் வந்து தூபம் போடலாம். பொடி அந்த சாம்பிரானோடு சேர்த்து வில்வ பொடி சேர்த்து நம்ம செய்யலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். இந்த கிரகத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும், இருக்கேன்னா பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பிரச்சனை வராத அளவுக்கு அந்த கிரகத்தை நம்ம இயக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும்னா நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடம் வாழ்க, வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.